சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம விஜய் சேதுபதியோட ஃபயர் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நேத்து ஃபுல் எபிசோடும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 20% மட்டும் தான் நம்ம தலைவர் பேசினாரு. பேலன்ஸ் ஃபுல்லா நம்ம கண்டஸ்டன்ஸோட சேட்டைகள், சண்டைகள், எவிக்ஷன் மட்டும் தான். அந்த சண்டையெல்லாம் பத்தி ஃபுல்லா சொன்னோம்னு வச்சுக்கோங்க 30-40 நிமிஷத்துக்கு பேசலாம். ஆனா ஜஸ்ட் அது என்ன சண்டைன்னு மட்டும் சொல்லணும்னா 2 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ பேசினதையே திரும்ப திரும்ப பேசி அதுக்கு கோவப்பட்டு கண்ணா பின்னான்னு திட்டி அழுகை, கோவம், வார்த்தைகள்லாம் பல விட்டு கண்ணுல இருந்து பொல தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு நேத்து. அதெல்லாம் என்னன்னு டீடைலா பாப்போம். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நேத்து எபிசோட எனக்கு பதிலா ஜெனியை நான் தான் பேச சொன்னேன். அவங்களும் அவங்களோட ஸ்டைல்ல வீடியோ பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பாராட்டி இருந்தீங்க. பட் ஒரு சிலரோட ஸ்பெசிபிக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அது ஏன்னு ஒரு சிலருக்கு தெரியும். பட் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே ஜெனி தான். அவங்கள பார்த்து தான் நான் பேசவே கத்துக்கிட்டேன். நிறைய டிப்ஸுமே அவங்கள்ட்ட தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதுல அவங்கள்ட்ட இருந்து நான் என்ன வேறுபடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயத்தை கொஞ்சம் ஃபன் ஆட் பண்ணி நான் சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ எனக்கு ஸ்பெசிபிக்கா கஷ்டமா இருந்துச்சு. சோ எனக்காக அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அது அவங்கள அஃபெக்ட் பண்ணதோ இல்லையோ என்ன ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. சோ இது ஒரு கைண்ட் ரெக்வெஸ்டா அந்த ஒரு சிலருக்கு மட்டும் எடுத்து வைக்கிறேன். சரி, இப்போ நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துலாமா? எடுத்த உடனே ஒரு பயங்கரமான ஆர்குமெண்ட் கம்ருக்கும் அரோராக்கும். அது அவங்க பேசினது என்னன்னா ஹனுமார் வாள் மாதிரி பெருசா போயிட்டு இருந்துச்சு. பட் பேசின கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதரப்பழசான ஒரு சம்பவம். இந்த வாரத்துல திவ்யா கிட்ட போய் நிறைய டைம் மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம கம்ருதீன். அதுக்கு காரணம் என்னன்னா பாஸ்ட்ல நடந்த நிறைய சம்பவங்கள். அதுல ஒன் ஆஃப் த சம்பவம் அந்த மூக்க விரிச்சு பேசுற பாடி ஷேமிங் மேட்டர். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு 3 தடவை போய் ஹக் பண்ணி மனசார சாரி கேட்டிருக்காரு போல இருக்கு. அத அரோரா என்ன சொல்றாங்க, நீ திருந்தல ஃபேக் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு. இத கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கம்ருதீன் ரொம்ப லென்த்தா பேசிட்டு இருந்தாரு. அதை கேட்டு அரோராவும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. சரி, அரோரா ஏன் அழுவணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியாதா? ஒருத்தர் அடிக்கணும்னு நினைச்சா அவங்க பாஸ்ட்ல பண்ண மேட்டர் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவார் தெரியுமா? அந்த மாதிரி பிடிச்சாரு. இந்த பாருன்னு ஒருத்தி இருக்காளே, அவளெல்லாம் எப்படி லவ் பண்ற அப்படின்னு இந்த அம்மாவும் கேட்டிருக்காங்க. நான் ஏன் இவளை லவ் பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற கான்வர்சேஷன் இவர் எடுத்து வச்சிருக்காரு. இதை ஓரமா உட்காந்து விக்டிம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம பாரு. இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வைக்க இந்த டோரா புஜ்ஜில நரி கேக்கும் தெரியுமா, என்னது நான் திருடனோ அப்படின்னு. அந்த மாதிரி என்ன கம்ருதீன் சொல்றீங்க? பாருவ கடுப்பேத்துறதுக்கு நான் உங்களோட க்ளோஸா பழகினேன். அண்ணா முக்கோண காதல் கதையை கிரியேட் பண்ணனா துஷார் போறதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு ஒன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் அழுதுட்டா சிரிக்க மாட்டீங்களா? இத பார்த்த கம்ரு, ஏமா அழுவுறது நிப்பாட்டு, அடிச்சி நிப்பாட்டு, பேசுறப்ப பேசணும், அதை விட்டு ஏன் அழுவுற அப்படின்னு கேட்க, என்ன இப்படி கஷ்டப்படுத்துற, அப்ப எனக்கு அழுக வராதா அப்படின்னு கேட்க, தலைவர் நான் சொன்னாரு நான் ஒன்னும் பொண்ணு இல்ல அழுவுறதுக்கு அப்படின்னு சொல்ல, எப்படா பாயிண்ட் வரும் பேசலான்னு வெயிட் பண்ண சுபிக்ஷா உள்ள பூந்துக்கிட்டாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது கம்ருதீன், அது ரொம்ப தப்பு அப்படின்னு. இவ்வளவு பேசின கம்ருதீனுக்கு அந்த பொண்ணுங்க அழுவுற மேட்டரை எப்படி டெலிவர் பண்ணுன்னு தெரியல. பாத்தீங்களா? நல்ல வேலை பேசினது கம்ருதீன் அப்படின்றதுனால பொண்ணுங்க மன்னிச்சிருவாங்க. I just can't understand these girls. பட் இந்த துஷார் மேட்டர் உள்ள கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த இடத்துக்கிட்ட நம்ம அரோரா தான். என்ன பயபுல தொக்க மாட்டிக்கிச்சு. கம்ரு தெளிவா சொல்லிட்டாரு, நீ முக்கோண காதல் கதை ட்ரை பண்ண, துஷார் இருக்கிறப்பவே எனக்கு பிராக்கெட் போட்ட, என் கூட சேர்ந்துக்கிட்டு பாருவ கடுப்பேத்துறதுக்காக நீ ஒரு சில விஷயம்லாம் பண்ண அப்படின்னு மொத்தமா லிஸ்ட் போட்டு நடு சபையில போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாரு. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வெளில கூட்டிட்டு போயிட்டாலும் பத்தாவதுக்கு இந்த பக்கம் வினோத் வேற. ஏதாவது கேப் பிடிச்ச அரோரா மேல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், எந்த பாயிண்ட வச்சு எவனை அடிக்கலான்னு பாத்துட்டு இருப்ப, எல்லாத்தையும் நோட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விடுவ அப்படின்னு போட்டு அடிக்க, 2 பேரையும் சமாளிக்க முடியாம அம்மனி ஓரமா உட்காந்துக்கிட்டு ஓன்னு ஒப்பறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிங்க, பார்வை வெறுப்பேத்துறதுக்காக தான் நான் கம்ருதீனோட இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான், என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. காதலி அழ விடாதீங்கடா, அவ கண்ணீரை துடைக்கிறதுக்கு நிறைய பசங்க வெயிட்டிங். அது சரி, கம்ருதீனோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? முந்தா நேத்து பார்த்தா பாருவோட அப்படி ஒரு சண்டை, நேத்து அரோராவோட இப்படி ஒரு சண்டை. ஆனா இவங்க 2 பேரோடையும் க்ளோஸா இருந்தாரு இத்தனை நாள். திடீர்னு ஏன் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். கம்ருவோட அக்கா வந்தாங்களா, திவ்யாவோட ஏன் சண்டை போடுறேன்னு கேட்டாங்களா, அது பாயிண்ட் நம்பர் 1. கம்ருவோட ஃப்ரெண்டு வந்தாரா, அவர் வந்து உனக்கும் வினோத்துக்குமான பாண்ட் நல்லா இருக்கு, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாரா, அது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து நீயும் பாரு பண்றதெல்லாம் பார்க்க முடியல, கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, பியாண்ட் யுவர் லிமிட்ஸ், கேமை தனித்தனியா ஆடுங்க, மத்ததெல்லாம் வெளியில போய் பார்த்துக்கலாம்னு சொன்னாரா, அது பாயிண்ட் நம்பர் 3. இதெல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு கொலாபரேட் பண்ணி ரொம்ப லேட்டா இறக்காம இமீடியட்டா இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோட விளைவுதான் திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டது, பாருவோட சண்டை போட்டது, அரோராவை அடிச்சு காலி பண்றது, சப்போர்ட்டுக்கு வினோத்தை வச்சுக்கிறது. இப்போ நோக்க புரியறதோ? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ.
அப்ப புரிஞ்சுது. இப்ப நம்ம விக்ரமோட என்ட்ரி. அவரு போய் கமரு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, டேய் அவ நீ கஷ்டப்படுறப்பலாம் தனியா உட்காந்து உனக்காக அழுதுருக்காடா, அப்பேற்பட்டவளை பார்த்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி சொல்ற, பார்வை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் உன் கூட இப்படி ஃபேக்கா பழகுறான்னு சொல்ற அப்படின்னு 4 வார்த்தை கேட்டு விட்டு வெளியே வந்து, நீ நடிக்கல அரோரா, நீ நல்லவ, எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன், உனக்காக யாரும் இல்லைன்னு சொல்றப்ப எத்தனை மக்கள் உனக்காக குரல் கொடுத்தாங்க, சோ கவலைப்படாத அரோரா அப்படின்னு அட்வைஸ் மலையை பொழிஞ்சிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம பாரு தனியா யார் கூடயும் பேசாம எந்த ஒரு கான்வர்சேஷனும் வச்சுக்காம ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சோ இப்ப முக்கோண காதல் மூக்கோடஞ்ச காதலாயி போச்சு. ஆனா நம்ம விஜய் சேதுபதி பயங்கர உஷாருப்பா. இந்த மேட்டரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், அவங்களே அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க, அடுத்த மேட்டருக்கு நம்ம போவோம் அப்படின்னு சனிக்கிழமை எபிசோட்லயும் சரி சண்டே எபிசோட்லயும் சரி உஷாரா எஸ்கேப் ஆகிட்டாரு. அவரும் என்ன பண்ணுவாரு பாவம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம்னு சொல்லி சனிக்கிழமை பேச ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் கமரு 2 நிமிஷம் பேசினா அந்த பக்கம் பாரு 3 நிமிஷம் பேசுது. அதுக்கு காம்படிஷனா இங்க 4 நிமிஷம் பேசுறாரு. நீ 4 நிமிஷமா, அப்ப நான் 5 நிமிஷம் அப்படின்னு மாறி மாறி பேசினா அதை வெளியில நின்னு பாத்துட்டு இருக்கிற இவரை பார்த்தா ஹோஸ்ட் மாதிரி தெரியுமா, இல்ல இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற என்ன சொல்லக்கூடாது. சோ தலைவர் உள்ள போன உடனே வணக்கம் வந்தனம்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆள கையை தூக்கி, சார் நான் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு இந்த சுபிக்ஷா. ஏமா நீ திருந்தவே மாட்டியா, உன் தம்பி தான் பீட் பாக்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனானே. சார் அவன் பீட் பாக்ஸ் தானே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லியே, அதனால நான் பாட போறேன், அதுவும் பீட் பாக்ஸ் கலந்து பாட போறேன் அப்படின்னு எவன் சொன்னாலும் நிறுத்தாத காட்டாறு மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக. பிரஷர்ல தான் மண்டை வெடிச்சாலும் எங்க மக்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம், என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுவோம். இதை கேட்டு நம்மளாலேயே தாங்க முடியலையே. உள்ள இருக்கவங்க ரியாக்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் கண்டினியூஸா பாடிச்சுன்னு வச்சுங்க, ரத்த வாந்திக்கு ரெடியா இருப்பாங்க எல்லாரும். ஏதோ 1 நிமிஷத்துல முடிச்சதுனால உயிர் சேதம் எதுவும் பெருசா ஆகல. சரி அந்த பாட்டு தான் பாடுதே, அது கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கான லிரிக்ஸும் மட்டமா இருக்குது, மாடுலேஷனும் மட்டமா இருக்குது, அதுலயும் இந்த பீட் பாக்ஸ கலந்து ஒரு ஃப்ளோல பாட போறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஏத்துறது இறக்குறதெல்லாம் பாக்குறப்போ, சதீஷ் எப்பரா நீ முத வாட்டி கேக்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? இப்பொழுது ஒரு டாஸ்க். அது என்னவென்றால், இந்த 12 வாரம் வீட்டுக்குள்ள இருந்து ஒண்ணு பெருசா பண்ணல, அப்பேற்பட்டவங்க டிக்கெட் டு ஃபினாலேக்கு போறதே என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க யார் யார் என்பதுதான் கேள்வி. சொல்லு. இதுக்கு விக்ரம் சொல்ல போற பதிலுக்கு முன்னாடி விக்ரம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் எல்லார்கிட்டயும் 24/7 என்ன சொல்லிருக்காருன்னா, நான் திவ்யாவை டார்கெட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. சோ அதோட வெளிப்பாடா இந்த டாஸ்கை யூஸ் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாரு, சார் இவங்க இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்னு எதுவுமே பெருசா பண்ணல, எல்லாமே வஸ்ட், ஸ்கூல் டாஸ்க்லயும் ஒன்னும் பெருசா பண்ணல, அந்த கனகாம்பால் அப்படின்னு ஒரு டான்ஸ் கேரக்டர் அதுல டான்ஸே பண்ணல, இப்போ வஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்ததுக்கு ஏன் வஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தீங்கன்னு சண்டைக்கு வராங்க. சோ மொத்தத்துல இவங்க ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, திவ்யாக்கு மட்டும் கிடைச்சிடவே கூடாது இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படின்னு சொல்றப்ப நம்ம தலைவரோட உக்கிரம் அவரோட முகத்துல தெரிஞ்சு. பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது, தீண்டியே தீரும். அடுத்து நம்ம சபரி சாண்ட்ரா பேரை சொன்னாரு. ஆனா அது குடுக்கிற காரணத்தை காமெடியா சொல்லிட்டோம் அப்படின்னா சாண்ட்ரா ஃபேன்ஸ் நம்மள அடிக்க மாட்டாங்கல்ல, அதனால சார் சாண்ட்ரா வைல்ட் கார்டா வந்தாங்க, ஆனா நாங்க 12 வாரமா இருக்கோம், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ கூட பிரஜனுக்கு தான் கொடுத்தாங்க, சோ அதோட வேல்யூ உங்களுக்கு புரியல, நாங்க பட்ட கஷ்டம் அவங்க படல, அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்னும் பண்ணல, அதனால எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கிடைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி ஃபன்னா சொல்ல, அதை பார்த்த உடனே பின்னாடி சொல்லி விட்டுருப்பாங்க போல இருக்கு நம்ம சேதனன்ட்ட, இந்த பீஸ் எப்ப பார்த்தாலும் சிரிச்சே சமாளிக்குதே, கொஞ்சம் ஃபயர் விடுங்க சார் அப்படின்னு. அதை கேட்டு முடிச்சிடலாமா? ஏய் என்ன எப்ப பார்த்தாலும் காமெடி ரோலே ப்ளே பண்ணிட்டு இருக்கற நீ, இத பண்ணியே தத்தி திணறி வந்துட்ட பத்தியா, இங்க பார் 12 வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் இந்த மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா, இது செட் ஆகல, ஒழுங்கா சீரியஸா சொல்றதுனா சொல்லு அப்படினதுக்கு அப்புறம் அந்த மேட்டரை கொஞ்சம் சீரியஸா கரெக்டா சொல்லிச்சு பயவுல. இத கேட்ட நம்ம தலைவர், இப்ப எப்படி இருக்கு, இந்த மாதிரி பேசி பழகு புரியுதா, வக்காரி அப்படின்னு திட்டி உட்கார வச்சாரு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா, சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பஞ்சாயத்து பண்ணுவாரு, இல்ல பிரச்சனைனா சமாதானப்படுத்துவாரு, இல்லனா காமெடி ரோல சூஸ் பண்றவாரு. இப்படியே தட்டி தணறி இந்த பீஸும் வந்துச்சு பாருங்களா 12 வாரம் முடிச்சு. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அடுத்து திவ்யாவை கேட்டாரா, அவங்க பாரு பெரியும் வினோத் பெரியும் சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்ல சொன்னா, அவங்க 2 பேர் மேல இந்த அம்மாக்கு இருக்கிற வன்மத்தை கொட்ட, ஏமா கேள்வி புரிஞ்சு பேசு, 12 வாரத்துல ஒண்ணும் கிழிக்காம இவங்க எதுக்கு டிக்கெட் ஃபினாலே போகணும் அப்படின்றதுதான் கேள்வி, ஆனா நீ உன்னோட தனிப்பட்ட வன்மத்தை கக்கிட்டு இருக்கிற. சோ இப்போதைக்கு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு மத்தவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு டேமேஜ் பண்ணி உட்கார வச்சாரா. அப்புறம் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப
ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. Your time starts now. ஆனா இந்த தடவை கம்ரு பேரும் விக்ரம் பேரையும் சொன்னாங்க. கம்ரு 12 வாரமா என்ன பண்ணாருன்னு தெரியல. லவ் சண்டை லவ் சண்டை லவ் சண்டை இந்த ட்ராக்லயே ஓட்டாரு. விக்ரம பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாக்கு ஒரு ப்ராப்ளம்னா வராரு, டாஸ்க்னா அண்ணன் தங்கச்சின்னு கிளம்பிடுறாரு. இப்படின்ற சிம்பிள் மேட்டரையே கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்களா. என்னடா ரொம்ப நேரமா நம்ம ஃபயர் சேதுபதி மூஞ்சியே காட்ட மாட்டாங்களேன்னு பார்த்தா தலை தொங்கிட்டு இருக்குது. ஏமா என்னால முடியலமா, ஆள விட்டுருமா, உனக்கு புரியாமலே இருக்கட்டும், நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன், டயர்டா இருக்குது அப்படின்னு போயிட்டாரு. பாவம் மனுஷன். சுபிக்ஷா பாடினதுலேயே ஆல்ரெடி காதுக்குள்ள கட்டக்கம்பியை விட்டு ஆட்டின மாதிரி இருந்திருக்கும். இதுல கேப்பே விடாம 10 நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தா பாடி எப்படி தாங்கும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அடுத்து கம்ரு எதிர்பார்த்த மாதிரியே அரோரா பேரையும் பாரு பேரையும் சொல்லி இந்த பாம்பு உங்களை சீண்டியே தீரும் ஸ்னேக் பாபு அப்படின்னு இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் கர்வம் கட்டியிருக்கிறார். பிரேக்கப்பும் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டார். சோ இந்த வாரம் முழுவதும் கம்ரு வெர்சஸ் பாரு அப்படின்னு தனி வீடியோ போடுற அளவுக்கு நிறைய பஞ்சாயத்து இருக்கு. அதெல்லாம் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வெயிட் பண்ணுவோம். ஆனா சின்ன வயசுலலாம் நம்ம நம்பிட்டு இருப்போம் தெரியுமா, இந்த பாம்புலாம் கர்வம் கட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நீ வீட்டுக்கே போனாலும் தேடி வந்து கொத்துண்டா அப்படின்னு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பேசிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி பாரு என்ற பாம்பு பாரு அண்ட் அரோராவை கழட்டி விடணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒன்ன பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றது, இந்த கம்ரு பாம்பு அரோராவை கர்வம் கட்டினா கூட ஓகே. ஆனா ஒத்த தலை பாம்பு நல்லா கொத்த தெரிஞ்ச 5 தலை பாம்பை கொத்துனா இல்ல, கொத்தறதுக்கு பிளான் பண்ணாவே 5 தலை பாம்பு என்ன பண்ணுன்றது நமக்கே தெரியும். எப்படி எல்லாம் கொத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கம்ரு ஏகப்பட்ட ஃபயர் விட்டு வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் ஒன்னும் பெருசா பாரு சைட்ல இருந்து இல்ல. சிட்டி இப்போதைக்கு சைலண்டா ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருக்குது. சோ மண்டேல இருந்து ரெடி ஆகி என்னையாடா கழட்டி விட்ட, வல்லவன்ல வர்ற ரீமாசனை விட பயங்கரமான கோமாசன் நான் உன்னை கதற விடுறேன் பார் அப்படின்னு வச்சு செய்ய போதே ரெடி ஆயிக்கப்பா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. இப்ப தன்னை அடிச்ச சபரியை திருப்பி சாண்ட்ரா அடிக்கணும்ல, அதனால அவங்க சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சாங்க. யாராவது இவங்களுக்கு சிக்கலக்கா பண்ணி விட்டாங்களா, எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசினதை வச்சு என்ன புரிஞ்சுன்னா, நான் இவங்களை கேஷுவலா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றதுதான் அந்த சிரிப்பு மூலியமா நமக்கு தெரிவிக்கிறாங்களாம். ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? சோ அவங்க என்ன சொன்னாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்த நானே அப்பப்போ ஒரு சில விஷயமாவது பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு முன்னாடி வந்த சபரி நாங்க குரூப்பிசம் கிடையாது, அந்த குரூப்பை விட்டு நான் தனியா இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கே 80 நாள் முடிஞ்சு போச்சு. மத்தபடி இந்த 80 நாள்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா சும்மா வெட்டியா தான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன இதுக்கு இவருக்கு டிக்கெட் ஃபினாலே, அதனால தரக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளேயே மாறி மாறி மண்டையை பிச்சிட்டு அடிச்சிட்டாங்க. பட் 2 பேருமே மாறி மாறி உண்மையை பேசிக்கிட்டாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இப்போ இந்த பிரேக்ல விக்ரமுக்கும் திவ்யாக்கும் ஒரு சில ஆர்கியூமெண்ட் போச்சு. ஏன்னா இந்த டிடிஎஃப்னு சொல்லப்படும் டிக்கெட் டு ஃபினாலே திவ்யாக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருந்தார்ல விக்ரம், அதுக்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னு சொல்லி திவ்யா என்ன சொன்னாங்க, அந்த துரை டாஸ்க்ல உங்களுக்காக நைட்டு ஃபுல்லா நானும் உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு விக்ரம், இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னதுக்கான பதில் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆணியா புடுங்க வேணாம், நான் பேசுறதை கேட்க மாட்டீங்களா, அதெல்லாம் கேட்க முடியாது போ அப்படின்னு அங்கேயே கட் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு சம்பவம்னு வீடியோல இன்க்ளூட் பண்ற பத்தியா நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இங்க முடிஞ்சாலும் பின்னாடி பூதாகரமா வெடிச்சுது. சோ அங்க பேசுறப்ப உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றது, அதனாலதான் இங்க ஒன்னு போட்டு வச்சேன், இது பின்னாடி யூஸ் ஆகும். பொறுத்திருந்து பாருங்க. இப்போ எவிக்ஷன் டைம். எல்லாரையும் ஆல்மோஸ்ட் சேவ் பண்ணிட்டு கனி அண்ட் சாண்ட்ராவை மட்டும் மிச்சம் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒன்னு கேட்டாரு, யார் வேணும் யார் வேணாம் சிம்பிளா சொல்லி முடிங்க அப்படின்னு கேட்க, எல்லாருமே கனி வேணும் சாண்ட்ரா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸப்ட் பாரு, அவங்க மட்டும் சாண்ட்ரா வேணும் கனி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கூட சுத்தின செவ்வாழ திவ்யா சாண்ட்ரா வேணாம் கனி வேணும்ட்டாங்க. இதை கேட்ட சாண்ட்ராக்கு எவ்வளவு கடுப்பாகும். அப்ப பாரு, லாஸ்ட் 2 வீக்ஸா நான் திவ்யாவை பத்தி கணிச்சு வச்சது உண்மைதானே அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருந்தாங்க. மூஞ்சியே அப்படிதான். அதுக்கேத்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா யாருக்கெல்லாம் கனி வேணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி கனி தான் எவிக்டட். இத கேட்ட உடனே நம்ம விக்ரமுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா இந்த பக்கம் சாவல அப்படின்னு பாரு குதிச்சுக்கிட்டே சாண்ட்ராவை கட்டி பிடிச்சி, இவங்கள நான் வேணும்னு கேட்ட ஒரே ஆள் நீ தான், அண்ட் எனக்காக நீ அடறத பாக்குறப்ப எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சரி, பாரு ஏன் இந்த அளவுக்கு கதறி அழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு பாரு பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் சாண்ட்ரா மட்டும்தான். சோ நீயும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதுதான் கஷ்டம். அதனாலதான் அவங்க அவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறப்ப கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு அம்மா வராங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம திவ்யா. எனக்கு சாண்ட்ரா வேணாம் கனி வேணும்னு சொல்லிட்டு இங்க பாரு சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீ வேணாம் வேணாம்னு சொல்றப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசுறப்போ, யாரும் வாண்டடா பண்ணல பாரு, நீ சாண்ட்ராவை இப்படி தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அப்படின்னு உடனே சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு
வர்றதெல்லாம் பாக்குறப்போ என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அண்ட் இவங்க சேவ் ஆயிட்டாங்கன்னு உடனே ஐயோ இவ வெளியே போவா அப்படின்றதுனாலதான் கனி வேணும் இவ வேணான்னு சொன்னோம். கடைசியில பைபிள சேவ் ஆயிடுச்சே, சரி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் பாக்குறப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் சாண்ட்ரா சொன்னாங்க தெரியுமா, இந்த திவ்யாவோட பிளான் சாண்ட்ராவை தூக்குறது தான் அப்படின்னு சொல்லி. அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்ப பாரு சொல்றாங்கல்ல, தயவு செய்து எங்களை பேச விடு, உன் மேட்டரை பத்தி நாங்க பேசவே இல்ல, என்னோட பிரச்சனைக்காக நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப தேவையில்லாம உன் மூக்க நுழைச்சு இங்க ப்ரூவ் பண்றதுக்காக வராத. ஆஹா அப்படிலாம் விட்டுற முடியாது, நீ வேற மாதிரி சாண்ட்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, நான் பின்னாடியே வருவேன் அப்படின்னு நிக்குது இந்த அம்மா. விடவே மாட்டேன். ஆக்சுவலா இதுல அஃபண்டா இருக்க வேண்டியதே சாண்ட்ரா தான். பட் அவங்க என்ன சொல்றாங்க, இத நானே பெருசா எடுத்துக்கல, கனி எவிக்ட் ஆயிட்டாங்க, அந்த டைம்ல அதை பார்க்காம இப்ப போய் சண்டை போடலாமா, தயவு செய்து ஃப்ரீயா விடு திவ்யா அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி சாண்ட்ரா விட முடியும், அவனை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா, குற்ற உணர்ச்சி. அங்க ஒரு அம்மா எவிக்ட் ஆயிருக்கு, இப்ப வந்து நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணுமா, கொஞ்சம் அந்த அம்மாக்காக ஃபீல் பண்ணி வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாரிபிகேஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல, எவிக்டட்னு சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் நல்லவ இவனை தப்பா உன்ட்ட ப்ரொஜெக்ட் பண்றான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு 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 தப்பு. ஆனா இந்த பக்கம் சாண்ட்ரா கனியை போய் கட்டி பிடிச்சு, நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி, எனக்கு உங்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இது ஜஸ்ட் கேமுங்க அவ்வளவுதான், வெளியே வாங்க நம்ம நல்லா பேசலாம் அப்படின்னு கைண்டா சிரிச்சு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்ட கனியை பாக்குறப்போ இவங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்னு ஃபீல் ஆகுது. நீ நல்லவையா. பட் இந்த பக்கம் அக்கா போறாங்கடா, அக்கா வெளியே போறாங்கடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் இந்த விக்ரம் கோவரத்தை கொஞ்சம் பாருங்களேன். இங்க பாருங்க, இங்க யாருக்கும் யாருக்கும் தப்பலாம், இது அவங்க மொமெண்ட், நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. அதுலயும் ஒரு ஃப்ரேம்ல நம்ம விக்ரம் பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அக்கா உங்களை என்னோட ஃபேமிலியா தான் பார்த்தேன், குக் வித் கோமாளில இருந்தே உங்களோட பயங்கரமான ஃபேன் நானு, அப்பேற்பட்ட ஒருத்தரோட நான் க்ளோஸா இருக்க முடியும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படின்னு வண்டி வண்டியா ராக்கெட் விட்டாரு. அப்படிலாம் இவர் விட்டு அழுதுட்டு இருக்கிறப்போ எனக்கு மட்டும் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒருத்தர் அழுகையில சிரிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேக்ரவுண்ட்ல சபரி அழுவுறத கொஞ்சம் காமிக்க சொல்றேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வருதா அழுக வருதான்றத சொல்லுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. ஃபைனலி கனியை வழி அனுப்பி வச்சாங்க. ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா யார் இந்த ஊட்ட விட்டு வெளியே போனாலும் அவங்கள கைத்தட்டி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பண்ற மாதிரி. அதெல்லாம் பாக்குறப்போ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இப்ப கனி வெளியே போயிட்டாங்க. அப்ப சாண்ட்ரா பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இத்தனை பேர் என்ன வெறுக்கிறாங்கல்ல அப்படின்னு பார்வட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஆமா உன்னை வெறுக்கிறாங்க, என்ன வெறுக்கிறாங்க, அதுலயும் இந்த போறா பார் என்ன மாதிரி பொம்பளை இவெல்லாம் அப்படின்னு திவ்யாவை கை காமிச்சு, அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்காடி இவளுக்கு, அங்க புள்ளையார் சுழிய போட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பேசுறாங்க. கம்ரு இப்படி பண்ணிட்டான், அரோராவும் இப்படி பண்ணிட்டா, 2 பேரும் பிளான் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே போய் எபிசோட் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு புலம்புன்னு புலம்பி தள்ளுறாங்க. என்ன ரத்தம் வருது, புலம்பியே கழுத்து இருக்கிறான்டா, புலம்பிய கழுத்து இருக்கிறான். 10 மச்சான். ஏய் புலம்பர்ல எனக்கு போட்டியா. ஆக்சுவலா பார்வை பொறுத்த வரைக்கும் புலம்புறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். அது ஃபர்ஸ்ட் திவாகர் இருந்தாரு, அவர் போனதுக்கு அப்புறம் கம்ரு இருந்துச்சு, இப்ப அது கட்டானதுக்கு அப்புறம் சாண்ட்ரா இருந்துச்சு, அதுவும் கட்டாயி யாருமே பேசாம இருக்கிறப்ப அம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. இப்ப அம்மாவும் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சாண்ட்ராவை புடிச்சு புலம்புன்னு புலம்புறன்ற பேர்ல பைபிள எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கு. சோ இதன் பெயர் புலம்பல் கிடையாது, ரெஜிஸ்டரிங். எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானவனடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. அப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும் தானே. அதுக்கு இப்போதைக்கு சிக்கிய பீஸ் நம்ம சாண்ட்ரா. அவங்களும் இப்போ ரொம்ப இன்னசென்ட்டா மாறிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கடைசி வரைக்கும் கேக்குறாங்க. காதை பொத்திக்காம யாராவது சாண்ட்ராவை போட்டு அடிச்சாலும் ஹேட்ட காமிச்சாலும் திரும்ப பாசத்தை கொடுக்குறாங்க. இதுல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல வெங்கட்ராமா. இப்ப வீட்டுக்குள்ள வந்த ஒரு பிளவு இருக்கு தெரியுமா, இது மத்த சீசன்ல எல்லாம் ஒரு 15-20 டேஸ்லயே வந்துரும். ஆனா இங்க இப்பதான் பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ முடிய போற நேரத்துல வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9 துப்புச்சுக்கு பிக் பாஸ். சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போதியா. இப்ப கனி போனதுக்கு அப்புறம் பாரு கிட்ட பேசணும்னு திவ்யா நிக்கிறாங்க. நீ பேசுறது கேட்க மாட்டேன்னு பாரு நிக்கிறாங்க. சோ இது ஒரு சண்டை. பட் இத பத்தி தேவையான அளவுக்கு அலசிட்டதனால அப்படி எடுத்து ஓரமா வச்சிருங்க. இப்ப சாண்ட்ராவும் பாரும் வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ, அக்கா இங்க பாருங்கக்கா, இப்பதான் ஒழுங்கா ஆடுறீங்க, ஆனா கமருதீன் இங்க பாருங்க, உங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு வேணாம். அப்படி இல்லக்கா வேணாம், இல்லக்கா நான் என்ன சொல் வேணாம், இல்லக்கா நான் தலையா சொல்றேன்.
இங்க பாரு கமருதீன், பாரு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறதுல அவங்களுக்கு என்ன அக்கறை? அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் வரத்தாவல, கிளம்புங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க சாண்ட்ரா. பாவம் அந்த அம்மாக்கு வலி இருக்கதானே செய்யும். ஏன்னா எல்லாருமே சாண்ட்ரா வேணா கனி வேணும்னு கேக்குறப்போ சாண்ட்ரா வேணும்னு கேட்ட ஒரே பீஸ் இந்த பீஸ். அதனால நான் என் பாரு கூட தான் இருப்பேன், உங்க பேச்செல்லாம் டூக்கா போங்கடா அப்படின்னு நிக்கிறாங்க சாண்ட்ரோ. இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லா தஞ்சால சரியா போடும் உனக்கு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு. இப்ப சுபிக்ஷா வந்து கேட்டிருப்பாங்க போல திவ்யா கிட்ட, ஏங்க சாரி கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்தீங்கல்ல, ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தான்னு சொல்லி. ஆமாங்க நீங்க பண்ணீங்க தானே, அது தப்பு தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ கம்ரு உள்ள வந்து அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சுங்க. சோ கன்வின்ஸ் பண்ண விக்ரம் போனாரு. அது போட்டோம், ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணி ஏன் பேசணும், அது பிக் பாஸ் ரூலுக்கு எதிரானது தானே. ஆமா திவ்யா என் தப்பு தான், அப்போ நான் ரூல்ஸை பிரேக் பண்ணலையே அப்படின்னு திவ்யா சொல்ல, எது நீ ரூல்ஸை பிரேக் பண்ணலையா அப்படின்னு நம்ம விக்ரம் உள்ள வந்தாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த பயபுல ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கணும், எதுக்காக உள்ள வந்துச்சு? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ். இங்கதான் கேள்வி வருது, இந்த மேட்டர்ல நானும் இன்வால்வ்டு, அதனால நான் பேசுவேன் அப்படின்னு வந்தாரா, இல்ல சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ண வந்தாரா, இல்ல ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி திவ்யாவை அடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்தாரா? இந்த மேட்டரை சிம்பிளா முடிக்கணும்னா சுபிக்ஷாக்கு வந்த கேள்வியை திவ்யா கிளாரிஃபை பண்ணிருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் அதனால பேசிக்கிறாங்க. அது அப்படியே அவங்க சைடுல விடாம எப்ப பார்த்தாலும் சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் வருவேன் அப்படின்னு கம்ப தூக்கிட்டு வந்துடுறாரு விக்ரம். இதனாலேயே சுபிக்ஷாவோட கேம் என்னன்றது தெரியாமலேயே போகுது. ஆனாலும் நான் ஏன் உள்ள வந்தேன் அப்படின்னா, வெளியால நான் கேக்குறப்ப நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இல்லைங்க, அதனால நான் வருவேங்க. நீங்க பேசுறதெல்லாம் அப்ப என்னால கேட்க முடியாது. கேட்க முடியாதா? ஏன் கேட்க முடியாது? கேட்டுதான் ஆகணும். இப்ப எது கத்துறீங்க? அப்படிதாங்க பேசுவேன், கத்தி தான் பேசுவேன். ஏன் உங்க வீட்டுல சொல்லிட்டு போனாங்கல்ல கத்தி பேசுன்னு சொல்லி, அதனாலயா? ஓ அப்ப அவங்க சொன்னதெல்லாம் ஒட்டு கேட்டியா நீ? இல்லை பிரபு, மோப்பம் பிடித்து. ஏங்க என் முன்னாடி பேசுறாங்க, அது என் காதுல கேக்குது, அதை தானே சொன்னேன். இது அசிங்கமா இல்ல? எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு இப்ப என் வைஃபை உள்ள இருக்கிறேன் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ சபரி உள்ள வந்து, இங்க பாரு திவ்யா, இந்த மாதிரி ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுறாங்கன்னா தப்பா சொல்லாத, அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அவரு ஒண்ணு வைக்கிறாரு. அந்த கான்டெக்ட்ல சுபிக்ஷாவும் யோசிக்கல, விக்ரமும் யோசிக்கல, ஏன் திவ்யாவும் யோசிக்கல. அப்படி இருக்கிறப்போ நானும் ஏதாவது பேசணும்ல அப்படின்னு புதுசா ஒண்ணு திணிக்கிறாரு தலைவர். என்ன சம்மதமே எல்லாம் பேசுற? ஆனா இதே விக்ரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன தெரியுமா சொன்னாரு, சேஞ்சிங் ரூம்ல நாங்க ஏதோ பண்ணோன்னு கொச்சையா திவ்யா பேசினாங்க, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. அதை நீங்களே பாருங்களேன். நானும் அவளும் சேஞ்சிங் ரூம்குள்ள இருந்து பேசணும்ன்றதையும் அவங்க தப்பா கொச்சப்படுத்தல, அந்த மாதிரி திவ்யா போடல. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார், இதான் உண்மை. இப்படி இருக்கிறப்போ எதுக்காக சபரி அவர்களை இந்த அன்வான்டட் பாயிண்ட உள்ள சொருவுறீங்க? பட் அந்த மேட்டர் பெருசாகலன்னு வச்சுங்களேன். சோ அதை கண்டுக்காம இவங்க ரெண்டு பேர் கத்தி கத்தி அடிச்சுக்கிட்டாங்க. ஒன்ட்ட பேச முடியாது அப்படின்னு கோச்சிட்டு திவ்யா நடந்து போக, அப்படிலாம் விட முடியாதுங்க அப்படின்னு இவர் தடுக்க, நான் அப்படிதான் போவேன் அப்படின்னு திவ்யா நிக்க, நீங்க போகாம பேசுறது கேட்கறதுக்கு நான் கால்ல விழவா அப்படின்னு இவர் கத்துறாரு. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள் சரி ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. இந்த திவ்யா இருக்காங்களே, அவங்க வைக்கிற பாயிண்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் மத்தவங்க கேட்கணும். ஆனா அதுக்கு திரும்ப ரிப்ளை கொடுத்தா அதை நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? நான் கேட்க மாட்டேன், நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நிக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, அம்னி வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நடக்கிற ஒரு சம்பிரதாயம். இப்ப விக்ரம் உக்கிரமாயி, என் வைஃபை பத்தி எப்படி பேசுவேன், என் வைஃபை நீ இங்க எப்படி இழுக்கணும், அவங்க கண்டஸ்டன்டா, அப்படி இருக்கிறப்ப அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க தாங்க வைஃபை பத்தி பேசுனீங்க, நான் பேசவே இல்ல. திவ்யா அவ என்ன பார்க்க முடியல, பேச முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு போறா, அவளை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு ஆக்ரோஷப்பட்டு கத்தி கண்ணை பெருசாக்கி அவரை 4 பேர் பிடிச்சு தடுத்து, எதுக்கு அங்க அவ்வளவு சீனே கிடையாது, சிம்பிளா நாங்க பேசினதை எதுக்காக நீ கேட்ட, அப்படி நாங்க பேசுறது உன் காதுல கேட்டாலும் அதை ஒரு பாயிண்டா இங்க வச்சா கொச்சையா இருக்கும்ன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சிம்பிளா கேட்டு முடிக்காம இம்புட்டு கத்துறது எதுக்குன்னு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மாதிரி பேசுறதை கேட்கணுமே, இவங்க தான் கேட்க மாட்டாங்களே, பேசினாலே கிளம்பி போயிடுது அப்படின்றப்போ அந்த பைபிள கத்தி பார்த்துச்சு, அப்பவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு போறவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? சோ எல்லாரும் நம்ம விக்ரம சுத்தி கட்டி பிடிச்சி இழுக்க, டேய் என்ன விடுங்கடா, அவ போறா படுறா, அவளை புடிங்கடா, அவளை கேள்வி கேளுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தமாகி, விடுங்க நீங்க விடுங்க, ஏய் இங்க பாருங்க திவ்யா, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என் வைஃபை பத்தி தப்பா சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. நானும் சுபியும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அப்படி பேசணும்னு சொல்லி கொச்சையால எதுவும் சொல்லல. ஒரே பிரச்சனை, நான் பேசுறத நீங்க கேட்க மாட்டீங்க, கருத்தை முன் வச்சா அங்க நிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பொறுமை இல்ல. உங்கள்ட்ட கேளுங்கன்னு மன்றாடி கேட்டிருக்கேன் அப்படின்னு உச்சு போட, இதான் தவறு. அவன் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கான், அவனை கடுப்பேத்துற மாதிரி இப்படி பேசலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் என்னையே தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க சை அப்படின்னு கையில இருக்க பாட்டில டொப்புன்னு கீழே போட, அதே கோவத்தோட தடுக்கிறவங்களை தள்ளி விட்டு நடந்து போனாங்களா? கம்ருவுக்கு கடுப்பாயிடுச்சு.
ஏமா இவ்வளவு நேரம் நீ பேசுனதை நாங்க கேட்டோம்ல, அவர் பேசுறத அப்ப நீயும் கேட்கணும்ல. யோ நீ எங்க இங்க வர? இதே மாதிரி தான் பாரு கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன். பாரு கேட்டாளா? அதுக்கு மட்டும் நீ கேட்டியா? இப்ப மட்டும் எதுக்கு வர அப்படின்னு புது பிரச்சனை இங்க ஒன்னு கிரியேட் ஆகுது. சோ இப்படியே குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி ஒரு பிரச்சனையோட நிக்காம அங்கிருந்து புதுசா வேற ஒரு பிரச்சனை கிரியேட் ஆக, அத பத்தி பேச ஆரம்பிக்க, அங்கிருந்து வேற ஒன்னு கிரியேட் ஆக, அப்படியே ரிப்பீட்ல போயிட்டு இருக்கு. சரி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கே, நம்ம பாரு எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரமுகி கிளைமேக்ஸ்ல நம்ம ஜோதிகா உட்கார்ந்திருப்பாங்க தெரியுமா? இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அப்சர்வேஷன். அடுத்த 3 வாரத்துக்கு இதெல்லாம் வச்சுதான்டா அவங்க எல்லாரையும் அடிக்க போறேன். அண்ட் நான் அடிச்சு உங்களை காலி பண்ணணும்னு நினைச்சேன், பட் நீங்களே அடிச்சுக்கிறதெல்லாம் பாக்குறப்போ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சு, எல்லாரும் கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸப்ட் பாரு. வீட்டுல இருக்கிற 8 பேரும் ஹை பிச்சில் ஈக்குவலா கத்தனா காதுக்குள்ள 1/4 லிட்டர் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்மளால பேசி அவனும் நிக்கிறாரு, அவங்க கேட்கவே மாட்டேன்னு நிக்கிறாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாரு. எப்ப பேசினாலும் நான் கேட்க மாட்டேன்னு நிக்கிறாங்க அவங்க. ஃபைனலி நம்ம விக்ரம் என்ன சொல்றாரு, விட்டவே மாட்டேன், இன்னைக்கு போலாம், நாளைக்கு காலைல பேசுவேன், நாளைக்கு பேசலன்னா ஒவ்வொரு நாளும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், கேட்பேன், பேசாம விட்டவே மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு. மொத்தத்துல திவ்யாவை அடிச்சே ஆகணும் அப்படின்னு போட்ட பிளான்ல திவ்யா சிக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு இருக்குது. ஆனாலும் எப்படி நீ தப்பிக்கிறன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெறி கொண்ட ஐயனார் மாதிரி வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்ம தலைவர். என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான சீன் நடந்துச்சு, அதை கேளுங்க. இப்போ சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, விக்ரம் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த வீட்டுக்குள்ள தப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா, அவங்களோட கிராஃப் எப்பவுமே அப்ல இருக்கும். எங்கம்மா அப்ல இருந்துச்சு, கனிதான் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, தப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இல்லையாப்பா, அவங்க வீட்டுக்குள்ள இல்லையே, இப்ப வெளியே போயிட்டாங்களே, நல்லவங்க எல்லாரும் இப்படி வெளியே போயிட்டா என்னப்பா பண்றது அப்படின்னு மறுபடியும் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி வயலுக்கு ஃபுல்லா தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கிரையிங் ஸ்டார். ஏப்பா ஏய், ஒரு ஆம்பளை அழுதுக்கிறீங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கன்வின்ஸ் பண்ண போனாங்க, கம்ரு கன்வின்ஸ் பண்ண போனாரு, சபரி கன்வின்ஸ் பண்ண போனாரு. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் இவங்க பேசுறத மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க தவிர்த்து யாரு என்ன சொல்ல வராங்கன்னு கூட காது கொடுத்து கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. டாடியே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஏமா மத்தவங்களையும் பேச விட்டு என்ன பேசுறாங்கன்னு கேளுமா அப்படின்னு. இருந்தாலும் கூடவே பொருந்தது என்னைக்கும் போகாது அப்படின்னு நிக்கிறாங்க அம்மணி. இது எங்க போய் முடியுது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது 9 contestants and இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆயிரும். அதுல உங்களுக்கு யார் ஜெயிக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட கணிப்பின் படி சபரி இல்ல கம்ரு 2 பேருமே பிசிக்கலி பயங்கர ஃபிட். சோ இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் பொட்டியை தூக்குறதுக்கு சாண்ட்ராக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இல்ல சுபிக்ஷா தூக்குனாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. அதெல்லாம் இந்த வீக்கெண்ட் தான் தெரியும், அதுவரை காத்திருப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.